என்னைய வச்சு பிள்ளையார் சொல்லி போடுறீங்க. சரி, ஓகே. கேகேஆர் கிட்ட இருக்க பர்ஸ் வச்சு பார்க்கும்போது ஒரு அரௌண்ட் ஒரு 25 to 30 crores ஆகும்னு நினைக்கிறேன். அவங்க பர்ஸ்ல பாதி அமௌண்ட் கேமரன் கிரீன் தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். என்ன சந்தேகம்னா, கேமரன் கிரீன் வந்து உள்ள வந்து பேட்டர் லிஸ்ட்ல இருக்காரு. அதை பத்தின உங்க கருத்துக்கள், ஏன் அவர் வந்து பேட்டர் லிஸ்ட்ல வந்து வந்திருக்காரு? இது பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, போலிங் போட மாட்டாரோ என்ன நினைக்கிறீங்க? இந்த ஆக்ஷன் இஸ் ஈக்குவல்ஸ் டு கேமரன் கிரீன் தான். அதுதான் வந்து டிசி எல்லாத்துக்கும் தான் பேட் இருப்பாங்க, கன்ஃபார்ம். அது மொத்தமா எல்லாருக்கும் தூக்கி வச்சிருவாரு. பேஸ் பிரைஸ்ல ஸ்டார்ட் பண்ணதே அவரதான் இருப்பாரு. அகில் குஷனுக்கு சிஎஸ்கே இப்படி ரைஸ் பண்ணுவாங்க. ஆனா சிஎஸ்கே டிசி வந்து பிட்ட ஏத்தி விட பாப்பாங்க. ஏன்னா நம்ம எல்லாருமே நம்ம பேசுற மாதிரி எல்லா சேனல்ஸும் எல்லா ஆர்டிகல்ஸுமே பேசுது அகில் குஷன் கோயிங் டு சிஎஸ்கே. சோ கண்டிப்பா உங்களுக்கு டிஸ்பரேட்டடா அவங்க போவாங்கன்னு எல்லா டீம் எல்லா பிரான்ச்சைஸுமே தெரியும். சோ கண்டிப்பா வந்து அகில் குஷனை வந்து ஒரு 2 கோடிக்கு போக வேண்டிய பிளேயரா ஒரு 4 கோடி அதுல இருந்து 5 கோடி ஏத்தி விட பாப்பாங்க. நம்மளோட ஃபேவரட் பிளேயர் ஒருத்தர் உள்ள இருக்காரு, விஜய் சங்கர். அவரை பத்தி சொல்லிருங்க. சோல்டா அன்சோல்டா, சோல்டானா எவ்வளவு பார்க்கலாமா பார்க்க முடியாது ப்ரோ. தீபக் கூட அருள் திருப்பதி, விஜய் சங்கர் இவங்க எல்லாம் வந்து ஐபிஎல் கான்ட்ராக்ட் வாங்குறதுக்காகவே இப்ப ஸ்மார்ட்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க. உங்களுக்கு புரியுதா? ஆனா அவங்க என்னதான் நோட்டிஃபிகேஷன் போட்டாலும் அவங்க செலக்ட் ஆக மாட்டாங்க. அது விஜய் சங்கரால போன சீசன் தூக்கி ஒரு 6 கூட அடிக்க முடியல. அந்த கேகேஆர் மேட்ச்ல எல்லாம் நான் எல்லாம் கையில இருக்கிற மொபைல தூக்கி போட்டு உடைக்கலாம்னு இருந்தேன். பிட்டு கிடைக்காது. நீங்க கேட்டீங்களா கேள்வி? விஜய் சங்கருக்கு பிட்டு ரொம்ப கஷ்டம் எனக்கு தெரிஞ்சு. மேபி ஆக்சலரேட்டட் ஆக்ஷன்ல வந்து ஏதோ காசு இருந்தா வாங்கி போட வாய்ப்பு இருக்கு. மேபி ஏதாவது டீம்ஸ் கிட்ட. அதுவும் வந்து யாரு வாங்குறாங்கன்னு தெரியல. அந்த நல்ல டீமை நம்ம வந்து ஆக்ஷன் அனாலிசிஸ்க்கு அப்புறம் பார்ப்போம். தரமான செய்கை செஞ்சு விட்டுருவோம். வெல்கம் பேக் டு ஜிடி. ஹலோ கைஸ், திஸ் இஸ் விஆர் பாய்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, ஐபிஎலோட ரிஜிஸ்ட்ரேஷன் லிஸ்ட் வந்திருக்கு. மொத்தமா வந்து 1350 பிளேயர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அதுல வந்து 350 பிளேயர்ஸ் வந்து அவங்க வந்து ஹேமர்ல வரப்போறாங்க. யார் யாரெல்லாம் பிட்ல வரப்போறாங்கன்ற போது எக்ஸைட்டிங்கா இருக்கு. அந்த 350 பிளேயர்ல 77 பிளேயர் தான் வந்து ஸ்லாட் அவைலபிளா இருக்கு. அந்த 350 பிளேயர்ல எத்தனை ஓவர்சீஸ் பிளேயர் நான் சொல்றேன். அதுல ஓவர்சீஸ் பிளேயர் வந்து 110, இந்தியன்ஸ் வந்து 240 பிளேயர்ஸ் இருப்பாங்க. இப்போ அந்த 77 அவைலபிள் ஸ்லாட்ஸ்ல வந்து 31 ஓவர்சீஸ் பிளேயர் வந்து நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். 46 இந்தியன் பிளேயர்ஸ் வந்து நம்ம எடுக்க அவைலபிள் ஸ்லாட்ஸ்ல 77 ஸ்லாட் தான் இருக்கு. 1350 பிளேயர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. உங்களோட தாட்ஸ் அதை பத்தி? இப்போ 1300 பேரை ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்கன்னு நம்ம சொல்றோம். எல்லாருமே ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அந்த ஆக்ஷன் அவ்வளவு பெருசா எடுத்துட்டு போக முடியாது. இதெல்லாமே வந்து ஒரு மெகா ஆக்ஷன் தான் ஒரு 900 பேர் வரைக்கும் அதுல வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆவாங்க. மினி ஆக்ஷன் தான் இவ்வளவு ஆவாங்க. அப்போ மெகா ஆக்ஷனுக்கு வந்து 2000+ மேல ரெஜிஸ்டர் நடக்கலாம். சோ எல்லாருமே ஷார்ட் லிஸ்ட் பண்ண முடியாது. அதுக்குதான் இனிமே இதுலயுமே ஷார்ட் லிஸ்ட் ஆகும். ஆக்சிலரேட்டட் செட் ஒன்று வரும் ஆக்ஷன் நடந்துட்டு இருக்கும்போது. சோ அங்கேயுமே ஷார்ட் லிஸ்ட் பண்ணி தான் கொடுப்பாங்க. இதுலயுமே எல்லாரும் போக மாட்டாங்க. ஆக்ஷன்ல இந்த 350லயுமே வந்து எல்லாரும் போக மாட்டாங்க. அங்கேயுமே ஷார்ட் லிஸ்ட் பண்ணி தான் போக போறாங்க. சோ இதுதான் என்னோட கருத்து. ஸ்டார்டிங்ல நீங்க கேட்ட கேள்விக்கு இப்போதைக்கு இந்த 350 ஷார்ட் லிஸ்ட் ஆன பிளேயர்ஸ்ல வந்து ஒரு 150 தான் எனக்கு தெரிஞ்சு அந்த ஆக்ஷன்ல போடுவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அந்த ஆக்ஷன் அந்த பிளேயர் அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த பிளேயர் பேர் சொல்லி சப்போஸ் அன்சோல்ட் ஆயிட்டாங்கன்னா ஆக்சலரேட்டட்ல அவர் சொன்ன மாதிரி ஆக்சலரேட்டட்ல வருவாங்க இந்த லாஸ்ட்ல. ஓகே, நம்ம குயிக்கா வந்து அந்த லிஸ்ட்ல வந்து யாரெல்லாம் வந்து கேப்டு பிளேயர்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் செட்டா நம்ம பேட்டர்ஸ் பார்த்துடலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் செட்ல வந்து நம்பர் 1ல வந்து டெவன் கான்வே இருக்காரு. டெவன் கான்வே வந்து பேட்டர் லிஸ்ட்ல இருக்காரு. நம்பர் 2 வந்து ஜேக் ரேசர் மெக்கரத். 3 கேமரான் கிரீன், சர்ஃப்ராஸ் கான், டேவிட் மில்லர், பிருத்திவி ஷா. எனக்கு என்ன சந்தேகம்னா, கேமரான் கிரீன் வந்து உள்ள வந்து பேட்டர் லிஸ்ட்ல இருக்காரு. அதை பத்தின உங்க கருத்துக்கள், ஏன் அவர் வந்து பேட்டர் லிஸ்ட்ல வந்து வந்திருக்காரு? இது பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, போலிங் போட மாட்டாரோ என்ன நினைக்கிறீங்க? போடணும்ப்பா போடலன்னா பிரச்சனைப்பா. எனக்கு என்ன கேட்டீங்கன்னா, என்னோட இன்டென்ஷன் 2 இருக்கு. என்ன எதுக்கு அவர் அங்க ரெஜிஸ்டர் பண்ணிருக்காருன்ட்டு. ஒண்ணு, ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் போர்டு சொல்லியிருக்கலாம், நீ வந்து T20 வேர்ல்டு கப் முடிச்சு எல்லா இதையும் முடிச்சு நீ போற, இங்கேயும் செத்து நூடுல்ஸ் ஆகி போய் அங்க ஒண்ணு சுண்டல் ஆக்கிடுவாங்க போட்டு. சோ நீ தெளிவா வந்து பேட்டர்ஸே ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும்னு ஒருவேளை ஆஸ்திரேலியன் போர்டு சொல்லியிருக்கலாம். இல்ல நம்ம 10 பிரான்ச்சைசில ஒரு பிரான்ச்சைசி சொல்லியிருக்கலாம். என்ன கேட்டீங்கன்னா கேகேஆர் சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்கு. நீ வந்து ஃபர்ஸ்டே உன்னோட பேர் வந்தா மட்டும்தான்ப்பா எங்களால வந்து ஆக்ஷன்ல அடுத்தடுத்து வரக்கூடிய பிளேயர்த்த உனக்கு எவ்வளவு தூரத்துக்கு நாங்க காசு செலவு பண்றோமோ அவ்வளவு தூரத்துக்கு ஆக்ஷன்ல எங்களால அடுத்த பிளேயர்ஸை பிளான் பண்ண முடியும். சோ நீ பேட்டரா வந்து ஃபர்ஸ்ட் செட்ல வந்துக்கும் அப்படின்னு ஒரு கேகேஆர் சொல்லியிருக்கலாம். அவங்க இது வந்து என்ன தெளிவுல நினைச்சு செஞ்சாங்கன்னு தெரியல. இது எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு டிஸ்அட்வான்டேஜ் தான் ஆக போகுது.
சிஎஸ்கே அப்புறம் வந்து எஸ்ஆர்ஹெச் மாதிரியான பிளேயர்ஸ் டீம்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா எவ்வளவு தூரத்துக்கு மேக்ஸிமம் பர்ஸ் ஏற்றி விட முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு ஏற்றி விடுவாங்க. நான் சூடா சொல்றேன், கேமரா கிரீன் கேகேஆர் தான். அது எவ்வளவு எனக்கு தெரியல, 35 கோடியும் போகலாம், 10 கோடியும் போகலாம், 28 கோடியும் போகலாம். எவ்வளவு தூரத்துக்கு ஏற்றி விட போறோங்கிறது தான் இப்ப கணக்கு. சோ என்ன கேட்டீங்கன்னா, இது அவங்க அட்வான்டேஜ் நினைச்சிட்டு பண்ணாங்கன்னா அது வந்து கண்டிப்பா டிஸ்அட்வான்டேஜ் தான் போய் முடியும் கேகேஆருக்கு. இப்ப பெரிய அட்வான்டேஜ் மிச்சம் இருக்கிற சின்ன சின்ன டீம்ஸ்க்கு தான் பெரிய அட்வான்டேஜ் ஆக போகுது. ஓகே, அதுதான் இப்போ கேகேஆர் என்னதான் 35 கோடி கொடுத்து வாங்கினாலும் கேமரான் கிரீன் சம்பளம்ன்றது வந்து 17-18 கோடி தான். மிச்சம் எல்லாம் வந்து வெல்ஃபேருக்கு போகுது. ஆமா. கன்சிடர் பண்ணி கேமரான் கிரீன் வந்து பேட்டர் லிஸ்ட்ல வந்திருக்காருன்னு நீங்க சொல்றீங்களா? எனக்கு என்னமோ அப்படி தோணல. இப்போ 17-18 கோடி தான் சம்பளம் வரப்போகுதுன்னு தெரிஞ்சுமே பேட்டர் லிஸ்ட்ல தான் வந்திருக்காருன்னு நினைக்கும் போது எனக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு, கேகேஆர் அங்க கை வைப்பாங்களா? இல்ல என்ன சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. அவர் வந்து மேபி கேகேஆர் தான் இன்ஃபார்ம் பண்ணிருக்கலாம். இல்ல பிரான்ச்சைசி வந்து எப்படி டீல் பண்ணுவாங்கன்னா, இப்ப ஒரு நம்ம எக்ஸாம்பிள் ஜாப் எடுத்துக்கலாமே, நம்ம அட்டன் பண்ணல இன்டர்வியூ, அந்த மாதிரி தான் இதுவும் சிமிலர் தான் இருக்கும். ஏன்னா முன்னாடியே சொல்லி வச்சிருவாங்க, இவங்க இந்த பிளேஸ்லாம் உங்களை நாங்க டார்கெட் பண்ணுவோம், நீங்க அதுக்கேற்ற மாதிரி முன்னாடியே ரிஜிஸ்டர் பண்ணுங்க, ஸோ எங்களுக்கு வந்து நீங்க தேவை அப்படின்ட்டு முன்னாடி சொல்லிடுவாங்க. அது சொல்லிட்டதுனால மேபி ரிஜிஸ்டர் பண்ணிருக்கலாம் கேமரன் கிரீன். ஆல்ரவுண்டர்ல போட்டிருந்தா இன்னும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அந்த டீம்ஸ்க்கு எடுக்கிறதுக்கு. மேபி ஒரு 2-3 டீம் சொல்லி வச்சிருக்கலாம் கேமரன் கிரீன், நீங்க இந்த மாதிரி முன்னாடியே வாங்க அப்படின்ற மாதிரி. ஐபிஎல் கூட வேணா கேட்டு அவர்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணி உங்களை நாங்க பேட்டர்ல போடுறோம், ஏன்னா நீங்க தான் வந்து ஒரு கீ இந்த ஆக்ஷன் சொல்லிட்டு ஹாட் பிக்கா இருப்பீங்கன்னு அப்படி பண்ணிருக்கலாம் கூட எனக்கு தோணுது. அது எந்த அளவுக்கு கரெக்டா இருக்கும்னு எனக்கு தெரியல. ஒரு ஐபிஎல் போய் பிரான்சைஸ் போய் எந்த அளவுக்கு கேட்டு செய்வாங்கன்ட்டு எனக்கு உறுதியா சொல்ல தெரியல. நான் அதையும் இங்க சொல்லிக்கிறேன். இன்னொன்னு, கண்டிப்பா கேகேஆர் தான் கேமரா கிரீன் வாங்க போறாங்க. அதனாலதான் அவங்க வந்து ரசலை ரிலீஸ் பண்ணாங்க. இத்தனை வருஷம் ரசலோட சேவை கேகேஆருக்கு ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. இனிமே அந்த ஒரு லெஜெண்டரி ஸ்பாட் பண்ணீங்கன்னா கேமரா கிரீன் கண்டிப்பா அங்க இருந்தாலும் அவங்க ரிட்டையர் பண்ற மாதிரி ரிட்டையர் பண்ணிட்டு கண்டிப்பா ரசலோட ரிட்டையர்மெண்ட் ஒரு போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் தான். அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க அந்த பிரான்சைஸ் என்ன சொன்னாங்கன்னா, குளோபலி கேகேஆரோட பிரான்சைஸ் சிங்கிள் இருக்கு, ஒன்னு அங்க வந்து பவர் கோச் அப்படிங்கிற ஒரு பொசிஷன் அப்படின்ட்டு. இப்ப கேகேஆருக்குமே வந்து ரசல் வந்து பவர் கோச்சா தான் போக போறாரு. என்னவோ அது என்ன போஸ்டிங்னு எனக்கு இன்னும் தெரிய மாட்டேங்குது. உங்களுக்கு தெரியுமா பவர் கோச்னா என்னன்ட்டு? பவர் கோச்ன்றது ஒரு புது சப்ஜெக்ட் T20ல வருதுன்னு நினைக்கிறேன். இப்போ இன்னும் மேபி ஃபியூச்சர்ல நம்ம நிறைய டீம்ஸ்ல பார்க்கலாம். எல்லா டீம்ஸ்லயும் ஒரு கோச் இருப்பாங்க தனியா. சிக்ஸ் அடிக்கிறதுக்கு தனி கோச் வருவாங்க. இதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல சிக்ஸ் அடிக்கிறதுக்கு தனியா கோச் வருவாங்க. அப்புறம் ஃபாஸ்ட் போலிங் நல்லா ஃபாஸ்டா போறதுக்கு கூட மேபி எப்படி அதை இது பண்ற மாதிரி கோச் வருவாங்க. ஆனா பவர் கோச் டிஃப்ரெண்டா இருக்கு. சோ அதுல இருந்து நம்ம அவங்களோட சீரியஸ்னஸ் என்னன்னு புரிஞ்சுக்கலாம். கேகேஆர் கண்டிப்பா நல்ல ஒரு ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி இங்க யூஸ் பண்ணதான் போறாங்க. ஆனா எனக்கு கேட்டீங்கன்னா, இந்த கேமரன் கிரீன் வந்து அவங்க வந்து பேசி இப்படி பண்ணிருந்தாங்கன்னா கண்டிப்பா டிஃபரெண்ட் அட்வான்டேஜா தான் முடியும். ஏன்னா அவர் வந்து ஆல்ரவுண்டர் செட்ல வந்திருந்தாருன்னா 3 ஆல்ரவுண்டர்ஸ் பெரிய ஆல்ரவுண்டர்ஸ் இருக்காங்க, வெங்கடேஷ் ஐயர், லியாம் லிவிங்ஸ்டன், கேமரன் கிரீன். சோ யார் முன்னாடி வர போறா, யார் பின்னாடி வர போறாங்கிற குழப்பத்திலேயே மத்த பிரான்சைஸ் வந்து யாருக்கு அதிகமா பேடல் தூக்கி ஏத்தி விடலாம் அப்படிங்கிற கன்ஃபியூஸ்லயே உறுதியா இருக்க மாட்டாங்க. ஆனா இப்ப வந்து மத்த டீம்ஸ் எல்லாமே ரெடியா உட்காந்துட்டு இருப்பாங்க. கேகேஆர் தான் கேமரன் கிரீன் வாங்க போறாங்க, ஏத்தி விட்டா எஸ்ஆர்ஹெச் வந்து 20-22 வரைக்கும் ஏத்தி விட்டானா அதுக்கப்புறம் அங்க இருந்து சிஎஸ்கே ஆரம்பிப்பாங்க 30 வரைக்கும். சோ இது வந்து பெரிய டிஸ்அட்வான்டேஜ் கேமரன் கிரீன்னா. ஒரு சின்ன அட்வான்டேஜ் என்னன்னா, அவர் எவ்வளவு ஒரு காசுக்கு கிடைக்க போறாங்கிறது வந்து கேகேஆர் தெரிஞ்சிடும். அதை வச்சு அடுத்தடுத்து வரக்கூடிய சிட்டில வந்து கேட்டீங்கன்னா, வெங்கடேஷ் ஐயர் வாங்கலாமா, மதிசா பத்திரனா வாங்கலாமா, ஜேம்ஸ் ஸ்மித் வாங்கலாமாங்கிறத வந்து அவங்க பிளான் பண்ணிப்பாங்க. சோ அது ஒரு சின்ன அட்வான்டேஜ் இருந்தாலும் ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் இங்க இருக்குது. இந்த லிஸ்ட பொறுத்தவரை கேமரன் கிரீன் தான் ஹாட் பிக்னு நான் நினைக்கிறேன். இந்த ஆக்ஷன் இஸ் ஈக்குவல்ஸ் டு கேமரன் கிரீன் தான். அதுதான் வந்து நெக்ஸ்ட் டேவிட் மில்லரும் வந்து இருக்காரு. அவரெல்லாம் அன்சோல்ட் ஆகுதான் ஃபர்ஸ்ட் செட் ஆஃப். அதுக்கப்புறம் வேணா ஆக்சிலரேட்டர் செட்ல வந்து டிக் பண்ணி கொடுப்பாங்க பிரான்சைஸ். மிச்ச ஜாக் ஃப்ரைசர் மேக்கருக்கு டேவிட் மில்லர் எல்லாம் சப்போஸ் ஃபர்ஸ்ட் அன்சோல்ட் ஆகிட்டு மறுபடியும் சோல்ட் ஆக வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் ஆல்ரவுண்டர் லிஸ்ட் பாத்துடலாமா? யாரெல்லாம் கேப்டன் பிளேயர்ஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, யாரெல்லாம் ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து கஸ் அகிட்சன், வனிந்து அசரங்கா, தீபக் கூடா, வெங்கடேஷ் ஐயர், லியம் லிவிங்ஸ்டன், வியான் மோல்டர், ரச்சின் ரவீந்திரா. கேப்டன் ஆல்ரவுண்டர் லிஸ்ட் இதுதான். ஓகே, இதை பத்தின உங்க கருத்துக்கள். வெங்கடேஷ் ஐயரும் இருக்காரு, லியம் லிவிங்ஸ்டனும் இருக்காரு. யாரு ஹையஸ்ட் போவா? யார் உங்க ஷார்ட் லிஸ்ட்? நான் உறுதியா சொல்லிடுறேன், லியாம் லிவிங்ஸ்டன் சொல்லிட்டு சிஎஸ்கே. நான் உறுதியா சொல்லிடுறேன். காம்படிஷன் யாருக்கு மத்தியில் நடக்கும்னா எல்எஸ்சியும்
சிஎஸ்கே மத்தியில தான் ஹெவி காம்படிஷன் நடக்கும். எல்எஸ்டிக்குமே அங்க வந்து ஒரு ஒரு நம்பர் 6 ஸ்லாட் ஒரு ஸ்பின் போட ஒரு ஆஃப் ஸ்பின் போடக்கூடிய பிளேயர் வேணும். ஸோ கண்டிப்பா வந்து எல்எஸ்டி போவாங்க. ஹெவி காம்படிஷன் இந்த 2 பேருக்கு மத்தியில தான். அரௌண்ட் ஒரு 16, 17 வரைக்கும் பேட்டில் நடக்கும் 2 பேருக்கும். அதுக்கப்புறம் வந்து எஸ்எல்ஹெச் சாரி எல்எஸ்சி வந்து பேக் பண்ணிடுவாங்க. சிஎஸ்கே தான் வரப்போகுது. வெங்கடேஷ் ஐயர் மறுபடியும் கேகேஆர் தான். மேபி கேகேஆருக்கு கேமரன் கிரீனோட பர்ஸை வந்து எவ்வளவு பார்த்துட்டு அவங்க போவாங்க. ஒருவேளை கேமரன் கிரீன் வெங்கடேஷ் ஐயர் கேகேஆருக்கு போகிறேன்னா எல்எஸ்சிக்கு போவார். எல்எஸ்சிக்கு அங்க வந்து ஒரு ஓப்பனிங் ஸ்பாட் வேணும். நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம் ஆக்ஷன் அனலைஸ் பண்ணும்போது அவங்களோட அந்த ஒரு ஃபாரின் ஓப்பனர் வந்து ஒருத்தர் சாக்ரிஃபைஸ் பண்ணா மிட் ஆர்டர் ஸ்ட்ரென்தன் பண்ண முடியும். வெங்கடேஷ் அங்க வந்து மிச்சல் மார்க்ஸோட ஓப்பன் பண்ண விட்டுருவாங்க. ஸோ கேகேஆருக்கு போகணும்னா சொல்லிட்டு எல்எஸ்சி தான் வெங்கடேஷ் ஐயர். இல்ல நம்ம வீடியோலயே ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம். ஏதோ ஒரு சொக்கா வந்து நம்பர் 6ல வெங்கடேஷ் ஐயரை கேட்டாங்கன்னு. அதெல்லாம் என்னாச்சு? நான் தான் சொன்னேன். நான் ஏன் சொல்றேன்னா கேமரன் கிரீனோட வந்து இப்போ அந்த பிளேயர் அவர் பேட்டை செட் பண்ணனால மொத்தமாவே இப்போ ஆக்ஷனே கொலாப்ஸ் ஆயிடுச்சு. நம்ம இப்ப என்ன சொல்லியிருந்தோம், லியாம் லிவிங்ஸ்டனை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு தான் வெங்கடேஷ் ஐயரை வாங்க முடியும்ட்டு. சோ இப்போ வந்து நமக்கு தெளிவா தெரிஞ்சிருச்சு கேமரன் கிரீனுக்கு எவ்வளவு ஏத்தி விட்டு லியாம் லிவிங்ஸ்டன் நம்ம பக்கத்துல கொண்டு வந்துடலாம். லியாம் லிவிங்ஸ்டன் நம்பர் 6 ஆனா வெங்கடேஷ் ஐயரோட தேவை இல்லை அங்க. கரெக்ட் தானே? லியாம் லிவிங்ஸ்டன் நம்பர் 6 கிடைச்சிட்டாருன்னா 17 கோடி கொடுத்து வாங்குறோம். வெங்கடேஷ் ஐயரோட தேவை இல்லை. சோ அது ஒரு உண்மையே வந்து கேகேஆருக்கு போகலாம், இல்லைன்னா வந்து மறுபடியும் எல்எஸ்சிக்கும் போகலாம் இருக்கு அவரோட ஆக்ஷன் இந்த வாட்டி. நம்மளோட அட்வான்டேஜ் இந்த 2 பிளேயருக்குமே லியாம் லிவிங்ஸ்டன் வெங்கடேஷ் 2 பேருக்குமே சிஎஸ்கே ஹார்டா போவாங்கன்னு தோணுது. அந்த ஆல்ரவுண்டர் செட் வந்துச்சுன்னா மேபி எய்தர் ஒன் ஆஃப் தெம் யாரோ ஒருத்தருக்கு ஹார்டா போவாங்க. லிவிங்ஸ்டன் முதல்ல வந்தா அவருக்கு போவாங்க, இல்ல வெங்கடேஷ் ஐயர் வந்தாங்கன்னா எங்களுக்கு ஒரு இந்தியன் தேவை, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மிடில் ஆர்டர் தேவைன்னா அவருக்கு மேபி போக வாய்ப்பு இருக்கு. அது யாரு ஃபர்ஸ்ட் வராங்கன்னு பொறுத்து தான். ஆனா பட் இந்த லிஸ்ட் இப்படி போட்டிருக்காங்க ஆல்ரவுண்டர்ல 1, 2, 3ன்ட்டு. ஆனா அது எப்படி வருவாங்கன்னு தெரியல. அது உள்ள இருந்து அந்த பிளேயர் நேம் எடுக்கும் போது அது வரதுதான் டிஃபால்ட்டா ரேண்டமா வரும். அது ஓகே இதுல வந்து பேடு தூக்காம இருந்தா சரிதான். நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து யாரெல்லாம் இந்த செட்ல அன்சோல்டா போவாங்கன்னா கட்ஸ் அட்கிசன் அவர் அன்சோல்ட் போவாரு, தீபக் கூட அன்சோல்டா போவாரு, அதுக்கப்புறம் வந்து வியான் மால்டர் 3 பேருமே அன்சோல்டா போவாங்க. அன்சோல்டா போயிட்டு மறுபடியும் ஆக்சிலரேட்டட் செட் வரும்போது மறுபடியும் அவங்க சொல்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு பேசிக் பிரைஸ்ல. இவங்க T20க்கு கஸ் அட்கின்சன் தெரியல, எனக்கு தெரிஞ்ச ஆல்ரவுண்டர் செட்ல போட்டிருக்காரு. பட் அவர் பேட்டிங் ஓகே தான். T20க்கு இன்னும் ப்ரூவன் கஸ்டமர் கிடையாது, இங்கிலாந்துக்கும் ஆடுறது கிடையாது. வியான் மால்டரும் மேபி SA20 ஃபார்ம் வச்சோன்னா ட்ரை பண்ணுவாங்க சில டீம்ஸ். பட் எவ்வளவு டீம்ஸ் ட்ரை பண்ணுவாங்கன்னு தோணுது தெரியாது. நீங்க சொன்னது கரெக்ட் தான், அன்சோல்டு தான் மோஸ்ட் லைக்லி இருக்கும். இன்னும் நான் சொல்லிடுறேன், இதுல இன்னொரு சின்ன ஒரு இதுவும் இன்ஜெக்ட் பண்றேன். இப்போ மந்து ஹசரங்கா வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல அன்சோல்டா போவாருன்னு நான் சொல்லியிருந்தேன். சப்போஸ் ஒரு டிசி வந்து பேட்ல தூக்கி பேஸ் பிரைஸ்ல எடுக்கலாம்னு இந்த செட்ல பாத்தாங்கன்னா, முதல் ரவுண்ட்ல பாத்தாங்கன்னா மற்ற டீம் விட மாட்டாங்க. ஏன்னா அவர் வந்து பேஸ் பிரைஸ்ல கிடைக்கக்கூடிய பிளேயர் கிடையாது. அவங்க பாட்டு சைலண்டா கமக்கமா தூக்கி போனா விட மாட்டாங்க. இந்த ஆக்ஷனோட பியூட்டி என்னன்னா யாரையுமே பேஸ் பிரைஸ்ல எடுக்க விட மாட்டாங்க. யாரையுமே பேஸ் பிரைஸ்ல எடுக்க விட மாட்டாங்க. இதுக்கு முன்னாடி நடந்த ஆக்ஷன்ல சரிதான். இப்போ இந்த ரிசோர்சஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. ப்ரூவன் ஐபிஎல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பிளேயர்ஸ் ரொம்ப கம்மியா இருக்காங்க. சோ வந்து யாருமே பேஸ் பிரைஸ்ல எடுக்க விட மாட்டாங்க. அவங்க அன்சோல்டா போய் கூட கவலைப்பட மாட்டாங்களே தவிர அவங்க பேட்ல ரைஸ் பண்ணி பேஸ் பிரைஸ்ல எடுக்கலாம்னு பார்த்தா ஒரு 4 பிட் பேசி ஏத்தி தான் அவங்க பார்ப்பாங்களே தவிர அவங்க வந்து எடுக்கவே விட மாட்டாங்க. சரிதான் சொல்லி ஆமா, அசரங்கா வந்து சில டீம்ஸ்க்கு தேவை இருக்கு, அதனால பேஸ் பிரைஸ்க்கு அவருக்கு வரமாட்டாரு. அவர் மிஞ்சி மினிமம் ஒரு 6 crores வரைக்கும் அவர் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு மேல. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் விக்கெட் கீப்பர் லிஸ்ட் போயிடலாமா? ஓகே, கேப்டு விக்கெட் கீப்பர் லிஸ்ட் பார்க்க போறோம். ஃபின் ஆலன் ஃபர்ஸ்ட், ஜானி பேஸ்டோ, KS பரத், குவிண்டன் டிகாக், பென் டெக்கட், ரமுல்லா குர்பாஸ், ஜேமி ஸ்மித். இந்த லிஸ்ட் வந்து விக்கெட் கீப்பர் கேப்டன் முடிஞ்சிருச்சு ஜேமி ஸ்மித். ஓகே, விக்கெட் கீப்பர்ல யாரு சோல்ட் ஆவா அதிகமா? ஐ திங்க் ஜேம்ஸ் ஸ்மித். சொல்லுங்க. குவிண்டன் டிகாக் வந்து சோல்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவருக்கு நிறைய ஐபிஎல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இந்த நீங்க படிச்ச லிஸ்ட்ல பார்த்தா அவருக்கு தான் வந்து 115 கேம்ஸ் மேல ஆடி இருக்காரு. மோர் தென் 100 ஐபிஎல் கேம்ஸ் மேல ஆடி இருக்காரு. ஓரளவுக்கு தெரியும் இந்தியன் கண்டிஷன்ஸ் அவருக்கு. எல்எஸ்சிக்கும் நல்லா பண்ணியிருக்காரு, மும்பைக்கும் நல்லா பண்ணியிருக்காரு. அவர் வந்து ஒரு நல்ல பேக்கப் பிளேயரா வைக்கலாம். பட் இப்ப ஃபார்ம் கம்மியா இருக்கனால பேக்கப் பிளேயரா வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த செட்ல. ஐ திங்க் ஜேம்ஸ் ஸ்மித் சோல்ட் டு கேகேஆர்.
இந்த செட்ல கேட்டீங்கன்னா ஒரு 5 கோர்ஸ் 6 கோர்ஸ் வரைக்கும் ஜேம்ஸ் ஸ்மித் சொல்லிட்டு கேகேஆர். அவங்களுக்கு காம்படிஷன் யார் வருவாங்கன்னா டிசி வருவாங்க. கேகேஆருக்கு காம்படிஷனா வந்து பிட்டிங் ஆர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டிசி வெர்சஸ் கேகேஆர். ஜேம்ஸ் ஸ்மித் இன்னொன்னு ஜானி பெஸ்டோ இதுல ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரா. ஜானி பெஸ்டோ வந்து பேஸ் பிரைஸ்ல வந்து டிசிக்கு செலக்ட் ஆயிருவாரு. சோ அந்த ஜானி பெஸ்டோக்கு ஒரு பேக்கப் ஆப்ஷனாவோ இல்ல ஒரு ப்ராபபிள் பிளேயிங் லெவல பிக்ஸ் பண்ற மாதிரியோ தான் ஜேம்ஸ் ஸ்மித்துக்கு காம்படிஷனா போவாங்க. அதுக்கு யார் முதல்ல வரா யார் அடுத்து வராங்கிறத பொறுத்து அங்க மாறும் அந்த இது. டிசி எல்லாத்துக்கும் தான் தயார் தூக்குவாங்க கன்ஃபார்ம். அது மொட்டமா ஆமா எல்லாருக்கும் தூக்கி வச்சிருந்தாரு. பேஸ் பிரைஸ்ல ஸ்டார்ட் பண்ணதே அவரதான் இருப்பாரு. ஆமா ஆமா இந்த விக்கெட் கீப்பர் செட்டை பொறுத்து சொல்லணும்னா எல்லாம் தடாவடி பிளேயர்ஸா இருக்காங்க. எல்லாருமே வந்து சிக்ஸ் ஹிட்டர்ஸா இருக்காங்க. கேகேஆருக்கும் டிசிக்கு மட்டும் விக்கெட் கீப்பர்ஸ் தேவை, ஃபாரின் விக்கெட் கீப்பர்ஸ் தேவை. சோ இன்னொன்னு 10 நிமிஷங்க ஒரு பிளேயர் இருக்காரு, ஸ்ரீலங்கன் பிளேயர். அவர் மேபி இந்த செட்ல வர மாட்டாரு. அவர் ஆக்சிலேட்டட் செட்ல தான் வருவாரு. அவர் 70 மேல போயிடுச்சுன்னா ஆக்சிலேட்டட் செட்னு சொல்லிட்டாங்க ஐபிஎல். 70 பிளேயர்ஸ் வரைக்கும் தான் அவங்க வந்து இந்த வரிசையா வரும். அதுக்கப்புறம் வந்து ஆக்சிலேட்டட் செட் போயிடும் ஒன்ஸ் 70 பிளேயர்ஸ் தாண்டிட்டாங்கன்னா. சோ அந்த செட்ல தான் 10 நிமிஷங்க வந்து டிக் பண்ணி கொடுத்தாங்கன்னா மேபி கேகேஆர் எடுக்க வாய்ப்பு இருக்கு. 10 நிமிஷங்க வந்து ரொம்ப நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. ரீசெண்டா வந்து ILTT கூட தட்டால் கூட நடிக்கிறார் ரொம்ப நல்லாவே. ஆமா 3 இன்னிங்ஸ் 350 பிளஸ் ஸ்கோர்ஸ் பார்த்திருந்தேன். கன்சிஸ்டன்டா ஆடுறாரு. அவரும் எப்படின்னா வந்து 20 ஓவர்ஸ் ஃபுல்லா பேட்டிங் ஆடுவார். ஸ்டெடி பேட்டர். அவரை நம்பி நீங்க ஒரு 14 மேட்ச்ல ஒரு 8 மேட்ச் அவர் கன்ஃபார்மா நின்ட்டாருன்னா ஒரு 2 ஹோல்டு பண்ணி ஆடுவாரு. அதர் எண்ட்ல வந்து அட்டாக் பண்ணி ஆடுறதுக்கு டீம்ஸ்க்கு ஒரு லைசன்ஸ் இருக்கும். ஆமா ஓகே நெக்ஸ்ட் ஓகே கேப்டு ஃபாஸ்ட் பவுலர்ஸ் யார் யார் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க பாருங்க. ஜெயர் குக்ஸே, ஆகாஷ் தீப், ஜேக்கப் துஃபி, ஃபசலுல்லா ஃபரூக்கி, மேட் ஹென்ரி, ஸ்பென்சர் ஜான்சன், சிவம் மாவி, அன்ரிச் நாத்தியா, மதிஷா பத்திரானா, இவங்க தான் வந்து ஃபாஸ்ட் பவுலர் கேப்டு. யார் வந்து ஹையஸ்டா சோல்ட் ஆவா? உங்களோட ப்ரெடிக்ஷன் யாரு ஷார்ட் லிஸ்ட் பண்றீங்க? நான் என்ன நினைக்கிறேன்னா ஜெரால்டு கோட்ஸி அன்சோல்டு, ஆகாஷ் தீப் சொல்லிட்டு SRH, ஜேக்கப் டஃபின் சொல்லிட்டு CSK, ஆர் மேட் ஹென்ரி சொல்லிட்டு CSK. இந்த 2 பேர்ல யார் முதல்ல வருவாங்களோ அவங்க எடுக்க பார்ப்பாங்க. யார் வந்து ஒரு பேஸ் பிரைஸ்ல இருந்து 2-3 பிட் அதிகமா போய் கிடைக்காங்களோ அவங்க மட்டும் தான் எடுப்பாங்க. அந்த பிட் கம்மியா போறவங்க எடுக்க மாட்டாங்க. ஐ திங்க் மதிஷா பத்திரனா தான் எனக்கு டவுட்டா இருக்கு. அது 3 செட்ல யார் அதிகமா வருஷம் ஸ்பெண்ட் பண்றாங்களோ CSKக்கு போக வாய்ப்பு இல்ல. மதிஷா பத்திரனா CSKக்கு போக மாட்டாங்க. மேபி SRH எடுப்பாங்க. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் ஆக்ஷன் அனாலிசிஸ் பண்ணும்போது SRH மதிஷா பத்திரனா போவாங்க. இல்ல பர்ஸ் இருந்துச்சுன்னா KKR போவாங்க. ஸோ இந்த 2 டீம்ல தான் ஏதோ ஒரு டீம் எடுக்க போகுது. சூரா வந்து 8 கோடிக்கு மேல போயிடுவார் மதிஷா பத்திரன். கேகேஆருக்கு தான் ஹை சான்ஸ் இருக்காங்க டுவைன் பிராவோ இருக்கிறதுனால. அவர் 2023ல நம்மளுக்கு கோச்சா இருக்கும்போது க்ளோஸ் குவார்டர்ஸ்ல பார்த்திருக்க வாய்ப்பு இருக்கு நிறைய. அந்த டீமுக்கு தான் ஆடுறாரு, கேகேஆர் டீமுக்கு தான் ஆடுறாருன்னு நினைக்கிறேன். ILT20 சரியா தெரியல, பட் அங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ற மாதிரி தெரியுது. மேபி கேகேஆர் தான் ஃபுல் காம்படிஷன் தருவாங்கன்னு நினைக்கிறேன் பத்திரானா. CSK ட்ரை பண்றதுக்கு பர்ஸ் இருக்குமான்னு தெரியல எனக்கு தெரிஞ்சு அவருக்கு. அதான் பிட் விழுவும். ஆனா லியாம் லிவிங்ஸ்டனுக்கு அவங்க வந்து 17 கோடி, அதுக்கப்புறம் செட்ல வந்து மேட் ஹென்ரி ஆர் ஜேக்கப் டஃபி, இந்த 2 பேர்ல வந்து ஒரு 18-20 கோடி ஸ்பெண்ட் பண்ணிட்டாங்கன்னா இதுலயுமே அவங்க பவுலர்ஸ் இல்லைனா கூட அவங்க மறுபடியும் போய் முஸ்தபிசுர் ரஹ்மான் எடுக்கலாம். அவர் வந்து ஆக்சிலேட்டட் செட்ல வருவாரு. முஸ்தபிசுர் ரஹ்மான் மறுபடியும் எடுத்து போடுவோம். லைக் டு லைக் அவர் நேத்தன் எலிஸ் மாதிரி ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் நேத்தன் எலிஸ். ஸோ கரெக்டா பேக்கப்புக்கு கரெக்டா இருப்பாரு. பேஸ் பிரைஸ்ல எடுத்துடலாம். ஸோ அதான் இங்க மிஸ் பண்ணிட்டாங்க எடுத்துடலாம். ஸோ 20 கோர்ஸ் காலி பண்ணிட்டாங்கன்னா மதிஷா பத்திரனா ஒரு 8 கோடியா 10 கோடி போனாலும் அதுக்கப்புறம் மிச்சம் ஒரு 12 கோடி தான் இருக்கும். அதை வச்சு என்ன பண்ணுவாங்க பிளேயர்ஸ்? ஆல்ரெடி நம்ம ரைட்ஸ் பார்த்து வேணும் ஜடேஜா ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு. பிரசாந்த் வீர் வேற எவ்வளவு போறாருன்னு தெரியாது. அவர் எல்லாமே அன்கேப்டல் கார்த்திக் சர்மா மாதிரி ரொம்ப பெரிய ஹாட் பிக்கா இருக்க போறாரு. பாப்போம். ரைட், நம்ம நெக்ஸ்ட் போயிடலாம். ஸ்பின்னர் டிபார்ட்மெண்ட்ல யாரு கேப்டு பிளேயர்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கா? ரவி பிஷ்னாய் ஃபர்ஸ்ட், ராகுல் சகர், அகில் ஹுசேன், முஜிப் ரஹ்மான், மகேஷ் தீக்ஷனா, இவங்க தான் வந்து கேப்டு ஸ்பின்னர்ஸ் ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்காங்க. ஓகே, யார் வந்து உங்களோட ஷார்ட் லிஸ்ட்? யாரை வந்து ஆப்பிக் ஹையஸ்டா சோல்ட் ஆகும்? ராகுல் சகர் சொல்லிட்டு RR. அவர் ஆல்ரெடி அங்கதான் ஆடுறாரு. ராஜஸ்தானுக்கு தான் ஐ திங்க் ஆடுறாருன்னு நினைக்கிறேன். ஸ்மாட், ரஞ்சி, விஜய் ஹசாரி எல்லாமே RR இருக்கு தானே, ரைட்டா? ராஜஸ்தான் சேர்ந்த பிளேயர் தான் அவர். அவங்களுக்குமே வந்து ஸ்பின்னர் தேவை. ஜடேஜா மட்டும் தான் அங்க இருக்காது பிரைமரி ஸ்பின்னரா. ஒரு பவுலர் அங்க போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரவி பிஷ்னாய் இது எந்த அளவுக்கு நீங்க நம்புறீங்க? அவங்க வரதே அதுக்கு தான். அவங்க 25th வரதே அதுக்கு தான் எனக்கு தெரிஞ்சு. அங்க கிடைக்க மாட்டாரு. CSK தான் சொல்றாரு. சோ ரவி பிஷ்னாய் நெக்ஸ்ட் டார்கெட். ஆமா,
அதுக்கப்புறம் 3 ஃபாரின் ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. இதுல எத்தனை பேர் சோல்ட் ஆவான்னு எனக்கு டவுட் தான். முஜீப் டவுட், தீக்ஷனாவும் டவுட், அகில் ஹுசேன் மேபி அவர் பேட்டிங்காக ஏதாவது ஒரு டீம் பார்த்தாங்கன்னா ட்ரை பண்ண வாய்ப்பு இருக்கு. அகில் ஹுசேனுக்கு சிஎஸ்கே இப்படி ரைஸ் பண்ணுவாங்க. ஆனா சிஎஸ்கே டிசி வந்து பிட்ட ஏத்தி விட பாப்பாங்க. ஏன்னா நம்ம எல்லாருமே நம்ம பேசுற மாதிரி எல்லா சேனல்ஸும் எல்லா ஆர்டிகல்ஸுமே பேசுவாரு அகில் ஹுசேன் கோயிங் டு சிஎஸ்கே. சோ கண்டிப்பா அவங்க டெஸ்பரேட்டடா அவங்க போவாங்கன்னு எல்லா டீம் எல்லா பிரான்ச்சைஸ்லயும் தெரியும். சோ கண்டிப்பா வந்து அகில் ஹுசேனா வந்து ஒரு 2 கோடிக்கு போக வேண்டிய பிளேயரா ஒரு 4 கோடி அதுல இருந்து 5 கோடி ஏத்தி விட பாப்பாங்க. அந்த அளவுக்கு சிஎஸ்கே போகக்கூடாது. அகில் ஹுசேன் மிஸ் ஆனா கீழே ஜார்ஜ் லிண்டேன் ஒரு பிளேயர் இருக்காரு, எடுத்து போட்டுக்கலாம். தேவை. ஆமா, ஜார்ஜ் லிண்டே ஃபுல். அவர் எப்படின்னா ஜார்ஜ் லிண்டே எல்லா ஃபேஸஸ்லயும் போடுவார். பவர் பிளேலயும் ஒரு கேசவ மகாராஜா இருக்கிற மேல வந்து சவுத் ஆப்பிரிக்கால சான்சஸ் கிடைக்க மாட்டேங்குது இப்போதைக்கு. ஆமாமா, SA20ல எம்ஐக்கு தான் ஆடுறாரு. எம்ஐ தான் ஆடுறாரு. எம்ஐ கேப்டனுக்கு தான். அங்க வந்து அவர் பேட்டிங்லாம் வந்து குரூஷலா 6 எல்லாம் அடிப்பாரு. கொஞ்சம் வந்து 2 6, பவுலிங்ல ஒரு 2 விக்கெட் எக்கனாமிக்கலா போட்டுருவாரு. கொஞ்சம் நல்ல ஃபீல்டரும் கூட. அதான் ஸ்பின்னர் கிட்ட பொறுத்த வரைக்கும் அந்த 2 ரவி பிஷ்னாய், ராகுல் சேகர் தான் மோஸ்ட் லைக்லி சோல்டு. கொஞ்சம் அமௌண்ட் இருக்கும் அவங்களுக்கு தான் நிறைய போவாங்க ஃபர்ஸ்ட் டீம். மத்தபடி அந்த ஃபாரின் ஸ்பின்னர்ஸ்க்குலாம் ஒரு பேஸ் பிரைஸ்க்கே போக வாய்ப்பு இருக்கு. இல்ல அன்சோல்டு தான் மோஸ்ட் லைக்லி. கான்ட்ராக்ட் கிடைக்காது. மகிஷ் தீக்ஷனா வேணா ஒரு பேஸ் பிரைஸ் போகலாம். ஆனா அவர் வந்து 2 கோடி அவரோட ஆக்ஷன் பிரைஸ் வச்சிருக்காரு. மேபி ஒரு 1 கோடி வச்சிருந்தாங்கன்னா எடுத்து போட்டுருப்பாங்க பேஸ் பிரைஸ்ல. 2 கோடிங்கிறது வந்து அவருக்கு ரொம்ப அதிகமா தான் இருக்கு. சிஎஸ்கே அப்போ எடுக்கும்போது 2023 ஐ திங்க் 2023 எடுக்கும்போது அவரோட பேஸ் பிரைஸ் 50 lakhs தான் அவர் செட் பண்ணிட்டு இருந்தாரு. 2 crores வச்சிருக்காரு. எந்த அளவுக்கு ஓகே, நெக்ஸ்ட் போயிடலாமா? அன்கேப்டு பேட்டர்ஸ் லிஸ்ட் அப்படியே படிக்கிறேன். அன்கேப்டு பேட்டர்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து ஆர்யா தேசாய், யஸ்துல், அபினவ் மனோகர், அமுல் பிரீத் சிங், அதர்வா தைடே, அபினவ் தெஜர்னா. யார் வந்து ஹையஸ்டா போவாங்க உங்களோட ஸ்டார்ட் லிஸ்ட்? ஐ திங்க் ஆர்யா தேசாய் ரொம்ப ஹையஸ்ட் பிரைஸ் இதுல போக வாய்ப்பு இருக்கு. அபினவ் மனோகர் சொல்லிட்டு ஜிடி எழுதி வச்சுக்கோங்க. அபினவ் மனோகர் மறுபடியும் ஜிடி தான் போக போறாரு. அதுக்கப்புறம் இன்னொரு யாஸ்மின் கோயிங் டு எம்ஐ. யாஸ்மின் அங்க வந்து ரோஹித் சர்மா பேக்கப் பார்க்கலாம், சூரியகுமார் யாதவ் ஒரு பேக்கப் எடுத்து போறோம். நம்ம ஆல்ரெடி ஆக்ஷன் அனாலிசிஸ் பண்ணும்போது சொல்லியிருந்தோம். அவர் அங்கதான் போக போறாரு யாஸ்மின் பேஸ் பிரைஸுக்கு. அவர் பேஸ் பிரைஸ் வேற 30 lakhs தான். ஸோ பேஸ் பிரைஸ்ல எடுத்து போட்டுருவாங்க. எனக்கு வந்து ஒரே ஒரு பிளேயர் தான் இந்த செட்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் இந்த ஆக்ஷன்ல. ஸ்மார்ட்ல நல்லா விளையாடிட்டு இருக்க அனுமோல் பிரீத் சிங்க்கு யார் போறாங்கன்னு தெரியல. ஏன்னா நம்பர் 3ல அந்த அளவுக்கு ஆள் இல்லை இந்தியன்ஸ் பொறுத்த வரைக்கும். அவருக்கு வந்து பிட்டு கொஞ்சம் விழுன்னு நினைக்கிறேன் நிறைய. மேபி எம்ஐ கூட போலாம். ஆல்ரெடி SRH ஆடி இருக்காரு ஒரு டீம் தான். அதுக்கு எம்ஐ கூட மேபி ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு 30 lakhs தான் நினைக்கிறேன். ஐ திங்க் அவர் பேஸ் பிரைஸ் 30 lakhs தான். ஆமா, அவர் குட் ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடுறாரு. அதுதானே தேவை அவருக்கு. அவர் வந்து 160-170 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடுறாரு. ஐபிஎல் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கு. SRHக்கு ஒரு சீசன் ஆடி இருக்காரு. நம்பர் 3 ஓப்பனிங் எல்லாம் கொடுத்தாங்க அவருக்கு. ஒர்க் பண்ணாரு, நல்லா தான் பண்ணாரு. அதுக்கப்புறம் வந்து பிளேயர்ஸ் வந்துட்ட பிறகு திருப்பி அவர் டீம்ல இருந்து டிராப் பண்ணிட்டாங்க. ஓகே, நெக்ஸ்ட் போலாமா? ஆல்ரவுண்டர் அன்கேப். அதுதான் பெரிய லிஸ்ட். ஃபர்ஸ்ட் வந்து அக்யூப் தார், ராஜேந்திர அங்கேகர், தனுஷ் கோட்யான், சிவாங் குமார், மஹிபால் ரொம்ரோர், கம்லேஷ் நாகர்கோட்டி, விஜய் சங்கர், சன்வீர் சிங், ஏடன் டாம், பிரசாந்த் வீர். இவங்கதான்ப்பா ஆல்ரவுண்டர்ஸ் அன்கேப்டு. யாரு ஹையஸ்டா போவா? பிரசாந்த் வீர் ஃபர்ஸ்ட். 4 கோடி மேல போவாரு. அங்க ஃபிலிமிங் காமிப்பாரு. 10 காட்டுற மேல 5 காட்டுவது போல. ஐ திங்க் நம்பர் 8 ஸ்லாட் இவர் ஆட போறாரு. பிரசாந்த் வீர் தான். என்ன கேட்டீங்கன்னா தனுஷ் கோட்யானுக்கு வந்து ஒரு சான்ஸ் கொடுக்கணுங்க. தனுஷ் கோட்யான் நல்ல ஒரு ரேர் கமாடிட்டி, ஒரு ஆஃப் ஸ்பின் போட்டு ஆல்ரவுண்டர். அஸ்வினுக்கு அப்புறம் இந்தியால வந்து ஒரு சான்ஸ் நான் எதிர்பார்த்திருந்தேன். அவர் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் டெஸ்ட்ல தனுஷ் கோட்யான் வந்து எடுப்பாங்க அப்படின்ட்டு. அவர் மறுபடியும் வந்து வாஷிங்டன் சுந்தர் தான் பாக்குறாங்களே தவிர தனுஷ் கோட்யானை கன்சிடரே பண்றது இல்ல. தனுஷ் கோட்யான் கொடுக்குறாங்க. மஹிபால் லெமூரர் பேஸ் பிரைஸ்க்கு எந்த டீம் போவாங்க? எந்த டீமும் இல்ல. மிடில் ஆர்டருக்கு மஹிபால் லெமூரர் எந்த அளவுக்கு சூட்டபிள் ஆகுதுன்னு தெரியல. ஆல்ரெடி ஜிடில இருந்தவர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சிஎஸ்கே தேவையில்ல. எம்ஐக்கும் மேபி எம்ஐ போனா ஒரு எம்ஐக்கு பேஸ் பிரைஸ்ல ஒரு 50 லட்சம் 50 lakhs அவர் 50 லட்சத்துக்கு ரெஜிஸ்டர் பண்ணிருக்காரு. ஸோ எம்ஐ போலாம், சான்ஸ் இருக்கு.
எனக்கு என்னன்னா ராஜ்வர்தன் அங்க கேட்கர் போவாங்கன்னு நினைக்கிறேன். ரீசெண்டா ஒரு பவுலிங் ஸ்டாட்ஸ் நான் பார்த்தேன். பேட்டிங் வந்து எங்கேயுமே லாஸ்ட் 1.5-2 இயர்ஸா எங்கேயுமே பெருசா இல்ல. ஒரு ஆல்ரவுண்டரே வரக்கூடாது, அவர் பியூர் பவுலர் தான். அப்ப வந்து சிஎஸ்கே கொஞ்சம் ராவா இருந்தாரு. அப்ப வச்சு க்ரூம் பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு மேபி ஒரு ஹர்திக் பாண்டியா ரேஞ்சுக்கு கொண்டு வந்திருக்கலாம். விட்டுட்டாங்க, விட்டு எங்கெங்கேயோ போய் சுத்தி அது இதுன்ட்டு வந்துட்டோம். மொத்தமாவே பவுலர் தான், எங்கேயுமே அவர் விளையாடல. இந்த மேட்டுக்கு தான் ரெடி, அவர் வந்து இதாயிருக்கு, செலக்டே ஆயிருக்காரு. இந்த ஓகே, தன்வீர் நம்ம சிங்ன்ற பிளேயர் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இதுல வந்து அவரும் பஞ்சாபை சேர்ந்த பிளேயர் தான். நம்ம அந்த பஞ்சாப் போன வீடியோ அனாலிசிஸ் பண்ணும்போது சொல்லியிருந்தோம், அந்த மாதிரி பஞ்சாப் கடவார டீம், அதுல சன்வீர் சிங்கும் வருவாரு. அவரும் ஒரு மாதிரி டீசெண்டா அந்த ரமன்தீப் மாதிரி கொஞ்சம் பேட்டிங் லோ 20 அடிப்பாரு. அப்புறம் ஒரு இந்த மீடியம் பேஸ் போடுவாரு. இந்த நம்ம எக்ஸாம்பிள் சொல்ல போனா சிவம் துபே மாதிரி, இப்ப கரெக்டா சொல்லணும் எக்ஸாம்பிள். நம்மளோட ஃபேவரட் பிளேயர் ஒருத்தர் உள்ள இருக்காரு, விஜய் சங்கர். அவரை பத்தி சொல்லிருங்க. சோல்டா, அன்சோல்டா, சோல்டானா எவ்வளவு பார்க்கலாமா, பார்க்க முடியுமா? பார்க்கலாமா, பார்க்க முடியும். விஜய் சங்கர் இவங்க எல்லாம் வந்து ஐபிஎல் கான்ட்ராக்ட் வாங்குறதுக்காகவே இப்ப ஸ்மார்ட்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க, புரியுதா? ஆனா அவங்க என்னதான் நீங்க செலக்டே ஆக மாட்டாங்க. அதுதான் இங்க காமெடி. ஆமா, விஜய் சங்கரால போன சீசன் தூக்கி ஒரு 6 கூட அடிக்க முடியல. அந்த கேகேஆர் மேட்ச்ல எல்லாம் நான் என்ன கையில இருக்கிற மொபைல் தூக்கி போட்டு உடைக்கலாம்னு இருந்தேன். அடிக்கிறாட்டி பார்த்தேன். அங்கதான் சிஎஸ்கே ஒரு பாடம் படிச்சாங்க. நம்ம கிட்ட ஒரு பயில கூட தூக்கி திக்கு அடிக்கக்கூடிய அவங்க முதல் பலம் இல்லாம இருக்காங்க. சோ இனிமேதான் நம்ம ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் பார்க்கணும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் சைன் பண்ணாங்க ஆயுஷ் மத்ரே, செகண்ட் டெவன் பிரின்ஸ், மூணாவது பூரில் பட்டேல். ஆக்சுவலி கார்த்திக் சர்மா வர முடியாது. கார்த்திக் சர்மா லாஸ்ட் இயர் ரெஜிஸ்டர் பண்ணல ஆக்ஷன்ல. சோ அதனால காரணத்தினால சிஎஸ்கே எடுக்க முடியாம போச்சு. ரயில் சட்டன் பண்ணியிருந்தாரு. ஆமா, விஜய் சங்கருக்கு பிட்டு கிடைக்காது. நீங்க கேட்டீங்களா கேள்வி, விஜய் சங்கருக்கு பிட்டு ரொம்ப கஷ்டம் எனக்கு தெரிஞ்சு. மேபி ஆக்சலரேட்டட் ஆக்ஷன்ல வந்து ஏதோ காசு இருந்தா வாங்கி போட வாய்ப்பு இருக்கு, மேபி ஏதாவது டீம்ஸ் கிட்ட. அதுவும் வந்து யாரு வாங்குறாங்கன்னு தெரியல. அந்த நல்ல டீமை நம்ம வந்து ஆக்ஷன் அனாலிசிஸ்க்கு அப்புறம் பார்ப்போம். தரமான சைகை செஞ்சு ஆமா, ஓகே, எடுத்துடும். மேபி தமிழன்ஸ் எடுக்கிற டீம் அந்த டீம் தான். ஆனா இப்ப தமிழன் கிடையாது, ஒரு வேற டீம் காரணம் திரிபுரா. சரி, அடுத்து பாத்துருவோம். நம்ம அன்கேப்டு விக்கெட் கீப்பர் போயிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து ருச்சித் ஐயர், நெக்ஸ்ட் வந்து வான்ஸ்பேடி, முகல் சௌத்ரி, துஷார் ரஹேஜா, கார்த்திக் சர்மா, யசஸ்வி சிங். யாரு யார் யார் ஹார்டஸ்ட் பிக்? Anjibedi going to Arsenal. Jitesh Sharma backup. Anjibedi going to Arsenal. Tushar Rayhaja going to SRH or maybe ஒரு சிஎஸ்கே கூட போகலாம். ஆயுஷ் மத்ரே பேக்கப். இவருமே ஒன்னு போய் 6 அடிச்சு விளையாடக்கூடிய பிளேயர் தான். கார்த்திக் சர்மா கவுன்சில் முடியல, என்னால சிஎஸ்கே போறா, கேகேஆர் போறா. ஏன்னா எல்லாருக்கிட்டையுமே அந்த டைம்ல ஒரு ஒன்றரை பர்ஸ் வச்சிருப்பாங்க. 7 கோடி 15 கோடி ஒன்றரை பர்ஸ் வச்சிருப்பாங்க. நினைச்சா 10 கோடி வரைக்கும் போய் எடுக்கலாம் இருக்கிறவங்க. ஒரு அஞ்சாவது பிளேயருக்கு 10 கோடி யோசிச்சாங்கன்னா போக மாட்டாங்க. எனக்கு கேட்டீங்கன்னா ஒரு கார்த்திக் சர்மா அன்கேப்ல ஒரு ஹார்ட்பிக். பிரசாந்த் வீர் நெக்ஸ்ட் இருப்பாரு, கார்த்திக் சர்மா டாப்ல இருப்பாரு. கேட்டீங்கன்னா அவரு கவுன்சில் எந்த டீம் போகிறது? இந்த செட்ல வந்து கார்த்திக் சர்மா தான் வந்து ஒரு 5 crores வரைக்கும் டச் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஒரு கொஞ்சம் புஷ் பண்ணானா 5 crores இருந்ததுன்னா இந்த நம்ம சிஎஸ்கே டீமுக்கு அட்வான்டேஜ். பட் முன்னாடி பார்த்து எல்லாருக்கும் செலவு பண்ணிட்டாங்கன்னா இவர் எடுக்கிறதுக்கு கஷ்டம், நீங்க சொன்ன மாதிரி. அதுக்கப்புறம் எங்க 2 கோடி 5-6 கோடி வச்சிருந்தா ரொம்ப ஏத்தி விடுவாங்க. டெல்லியில அப்பதான் வந்து விறுவிறுப்பா வருவாங்க. எனக்கு வேணும்ன்ற மாதிரி காமிச்சிட்டு வேணான்ட்டு போயிடுவாங்க கடைசியில. அப்புறம் பஞ்சாப் தான் எடுத்துட்டு போனாங்க திருப்பி. அப்படிதான் பண்ணுவாங்க எப்பவுமே. டிசி ஏத்தி விடுவாங்க, பஞ்சாப் வந்து அவன் தலையில கட்டி விட்டுருவான். டிசி வந்து பஞ்சாப் தலையில கட்டி விட்டுருவான். அவனும் தேங்க்யூ சார் எடுத்து விடுவான். அதுக்கப்புறம் திருப்பி கட்டி விட்டுருவான். மினி ஆக்ஷன்ல வந்து பியூரா நீங்க ஸ்ட்ராட்டஜி போட்டு வரலன்னா அங்க டீம் கொலாப்ஸ் ஆச்சுன்னா காலி ஆயிடும். நம்ம 20 கோடி பிரசாந்த் வீருக்கு வந்து 10 கோடி கொடுத்துட்டாங்கன்னா அதையுமே நம்ம இது சொல்ல முடியாது, வந்து ரிவ்யூ பண்ணி தான் ஆகணும். சொல்ல முடியாது. ஆக்ஷன் டே அன்னைக்கு என்ன நடக்கலாம் யாருக்கு தெரியும்?
கூட அதிக பிரைஸ் போலாம் கேம் கிரீனோட. அது எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாததுதான். ஏன்னா திடீர்னு கேமரன் கிரீன் வந்து போலிங் போட மாட்டாங்கன்னு தெரிஞ்சுச்சுன்னா நிறைய டீம் போக மாட்டாங்க நீங்க சொன்ன மாதிரி. இப்ப ஓகே, நெக்ஸ்ட் ஃபாஸ்ட் பவுலர் பார்த்துலாம். அன்கேப்டு ஃபாஸ்ட் பவுலர்ல ஃபர்ஸ்ட் வந்து ராஜ் லிம்பானி, ஆகாஷ் மத்வால், சுஷாந்த் மிஸ்ரா, அசோக் சர்மா, சிம்ரஜித் சிங், நமன் திவாரி, கார்த்திக் தியாகி. ஓகே, இந்த அன்கேப்டு ஃபாஸ்ட் பவுலர்ஸ்ல யாரு ஹாட்டஸ்ட் பிக்? நம்ம நிறைய பேர் சொல்லிட்டோம்னு நினைக்கிறேன் இதுல. நல்ல ஒரு ஆப்ஷனா இருப்பாரு. ஆகாஷ் மத்வாரி அவருக்கு ரொம்ப எக்கனாமிக்கல் கையா இருக்கு ஸ்மார்ட்ல. அதை கவனிச்சாங்கன்னா மேபி கொஞ்சம் கம்மியா போக வாய்ப்புகள் இருக்கு அமௌண்டா. T20ல ஸ்மார்ட்ல இப்போ பண்ணல. ஆனா ஐபிஎல் ஏதோ ப்ரூவ் பண்ணிருக்காரு. அதை பேஸ் பண்ணி எடுக்கலாம் டீம்ஸ் ரொம்ப கையா ஃபிட் பண்ணி. எம்ஐயே திருப்பி போவாங்களா பேஸ் பிரைஸ்க்கு? சப்போஸ் ஒரு ஃபார்ம் டிப்பா இருக்குன்னு எடுக்காத விட்டாங்கன்னா, ஏன்னா 2 கோடி இருக்கு, பேஸ் பிரைஸ்க்கு தூக்கிட்டு விட்டுறலாம் நினைப்பாங்க எம்ஐ. இருக்க 2.5 கோடியை ஒரு ஆளுக்கே செலவு பண்ண சொல்றியா? இல்ல எனக்கு என்ன டவுட்னா, மீதி டீம்ஸ் எல்லாம் வந்து இவர் எடுக்கணும், அவர் எடுக்கணும், இவர் எடுக்கணும் ஸ்ட்ராட்டஜி பண்ணி வருவாங்க. இவங்களுக்கு ஒரே பிளேயர் மட்டும் எடுத்தா போதும். ஆகாஷ் மதுவால எடுத்தாங்கன்னா போலிங் அட்டாக்க ஸ்ட்ராங் ஆகும்ல. தீபக் சகருக்கு ஒரு பேக்கப்பா இருக்கலாம் மேபி. தாக்கூருக்கும் இருக்கலாம். ஏன்னா 2 கோடி தானே இருக்குது. 2 கோடி தான் இருக்கு அவங்க கிட்ட. ஆகாஷ் மதுவால சைலண்டா அப்படியே மிச்சர் சாப்பிட்டு அப்படியே ஒரு பிட் தூக்கிட்டு அப்படியே சைலண்டா பார்ப்பாங்க. யார்கிட்ட காசு இருக்காதப்ப எடுத்துட்டு போயிடுவாங்க. அவ்வளவுதான். அந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்கு. பாப்போம் எப்படின்ட்டு. நம்மளோட அசோக் சர்மா இருக்காரு, ராஜஸ்தான் பிளேயர் கரெக்டா? ஆமா குயிக்கா போட போல இந்த ஆக்ஷன்ல பொறுத்த வரைக்கும். ரொம்ப கம்மியான எக்கனாமி மெயின்டைன் பண்றாரு. பவர் பிளேயர் யாராவது கன்சிடர் பண்ணாங்கன்னா எடுத்த வாய்ப்புகள் இருக்கு. மேபி சிஎஸ்கே அன்சில் கம்பெனி பேக்கப் எடுத்துக்கலாம். லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க, முகேஷ் சௌத்ரி, அன்சில் கம்பெனி பேக்கப் தேடிட்டு இருக்கோம். மேபி ஆகாஷ் மதுவால் கிடைச்சா எடுக்கணும். இல்லைன்னா அசோக் சர்மா பேஸ் பிரைஸ் யாரும் கொடுக்க மாட்டாங்க, கிடைச்சா எடுப்பாங்க. எனக்கு என்னமோ சிஎஸ்கே சிமர்ஜித் சிங் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். நாட் பேட். இன்க்ரீஸ் பண்ணிருக்காரு, ரொம்ப நல்லா இன்க்ரீஸ் பண்ணிருக்காரு. ஹைதராபாத் போகும்போது நான் லாஸ்ட் இயர் பார்த்தேன், ஒரு கன்சிஸ்டன்டா 141 இதுல வந்து கார்த்திக் தியாகியும் இருக்காரு. ஒரு காலத்துல நல்லா பண்ணிட்டு இருந்தாரு பஞ்சாப் சில டீம்ஸ்ல. அதுக்கப்புறம் ஐபிஎல் ராஜஸ்தான் நினைக்கிறேன். ஆமா, டெபு பண்ணாரு, அப்புறம் எஸ்ஆர்ஹெச் போனாரு, அதுக்கப்புறம் டீம் விட்டே காணாம போயிட்டாரு. மேபி அவருக்கு ஏதாவது ஒரு பிட் வர வாய்ப்பு இருக்கா? என்ன நினைக்கிறீங்க அவரை பத்தி? ஆல்ரெடி ஐபிஎல் ஆன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நிறைய பேச போட்டோம், நம்ம பேசாம இருப்பாங்க. மேபி அன்டோல்ட் ஆகல. ஆனா தேவை இருக்குது. நிறைய டீம்ஸ் வந்து பேஸ் பிரைஸ்ல நைஸா எடுத்து பார்ப்பாங்க, விட மாட்டாங்க. கஷ்டம். ஓகே, நம்ம ஆக்சிலரேட்டட் செட்டுக்கு முன்னாடி வர அன்கேப்டு ஆக்சிலரேட்டட் செட் வரும். அன்கேப்டு ஸ்பின்னர்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து யஷ்ராஜ் புஞ்சா, விக்னேஷ் புத்தூர், கரண் சர்மா, சிவம் சுக்லா, குமார் கார்த்திகேய சிங், பிரசாந்த் சலுங்கி, வைதுல்லா ஜட்ரான். ஓகே, யாரு இதுல ஹாட்டஸ்ட்? விக்னேஷ் புத்தூர் டெஃபினெட்லி எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கே எடுத்து போடுவாங்க. ஒரு 2 வருஷம் 100 கூட வந்து உட்கார வச்சு நல்லா பூம் பண்ண வச்சுட்டு நெக்ஸ்ட் மெகாக்கு வரும்போது மேபி ஒரு அன்கேப்ட் பிளேயரா ரிட்டைன் பண்ணிக்கலாம் ஆயுஷ் மாத்திரையோட சேர்ந்து. இல்லையா விட்டு மறுபடியும் எடுப்பாங்க. அது வந்து மேட்ச் சான்சஸ் கொடுக்க மாட்டாங்க. நூறாகும்போது வேணா அப்போ வேணா இவரோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து நூறாகும்போது கழட்டி விட்டுலாம். ஏன்னா ஒரு இந்தியன் 100 ஸ்கில் கிடைச்சிச்சுன்னா இல்ல சிஎஸ்கேக்கு தேவை கிடையாது. ஸோ மேபி எடுக்கலாம். இன்னொன்று குமார் கார்த்திகேயா, எனக்கு என்னமோ குமார் கார்த்திகேயன் நல்ல ஒரு ஸ்பின்னர், பவர் பிளேலுமே போடுற கேப்பபிலிட்டி இருக்கு. அகில் ஹுசேன் கிடைக்கலாம், குமார் கார்த்திகேயனுக்கு சிஎஸ்கே போலாம். ஹர்ப்ரீத் பிராருக்கு வந்து நம்ம பஞ்சாப் கிங்ஸ்க்கு இல்லைன்னு சொல்லியிருக்கோம் பேக்கப். இவங்களுமே வந்து குமார் கார்த்திகேய சிங்க்கு போகலாம். ஜடேஜாக்கு ஆர்ஆருக்கும் போகலாம். ஜடேஜாக்கு பேக்கப் ஆர்ஆருக்கும் போகலாம். இந்த செட்டை பொறுத்த வரைக்கும் விக்னேஷ் புத்தூர் ஏதாவது ஒரு டீம் எடுப்பாங்க கன்ஃபார்மா, அது மட்டும் தெரியுது. பட் எந்த தெரியல. ஏதோ ஒரு டீம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பின்னர் கிடைக்கல, ஏதோ ஒரு பிளேயர் எல்லாம் எடுத்துட்டாங்க. சப்போஸ் யாருமே இல்ல அப்படின்ற சுச்சுவேஷன் இவர் வரும்போது
இவருக்கு அந்த மணியை ஃபுல்லா யூட்டிலைஸ் பண்ணி யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. பஞ்சாப் அதே மாதிரி தான் ஒரு பேக்கப் பிளேயரா எடுத்து வைக்கலாம். செஹலுக்கு மேபி இன்ஜுரி ஏற்பட்டா இவரோட வெரைட்டி டிஃபரெண்டா இருக்குல்ல. சைனாமேன் ஒரே ஒரு அன்கேப்டுல இவர் மட்டும் தான் இருக்காரு. வேற யாரும் வந்து லெஃப்ட் ஆர்ம் லெக் ஸ்பின்னர் இல்ல. அதுதான் இந்த செட்டு பொறுத்த வரைக்கும் இவரு தான் ஹார்ட் பிக்கா இருப்பாரு. எத்தனை க்ரோஸ் தெரியாது, பட் இவர் ஷூரா பிக் பண்ணப்படுவாரு. பிட் வர இவர் கன்ஃபார்மா. ஓகே, நம்ம 70யோட ஆக்சுவல் முடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் ஒர்க் எல்லாமே டீம்ஸ் வந்து சைன் டிக் பண்ணி கொடுத்தா மட்டும்தான் பிளேயர்ஸ் வர போறாங்க. இதுக்கப்புறம் தான் ஜேசன் ஹோல்டரே வர போறாரு. இது சர்ப்ரைஸ் தான். ஜேசன் ஹோல்டர் இவங்க எல்லாமே இதுக்கப்புறம் தான் வர போறாங்க. முஸ்தபிசுர் ரஹ்மான் ஒரு டைம்ல இவங்க வந்து மார்க்யூசெட்ல இருந்த பிளேயர்ஸ் இப்போ வந்து மார்க்யூசெட்லயே இல்லாம ஆக்சுவலி எடுத்துட்டு பண்ணப்பட்டிருக்காங்க. ஸ்டீவ் ஸ்மித்மே இங்க தான் வர போறாரு. எடுத்த பண்ணிட்டு ராஜஸ்தான் கேப்டன் மைக்கேல் பிரேஸ்வெல் நிறைய இருக்காங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங். யாருக்குன்னா இனிமே பேஸ் பிரைஸ் கிடைச்சிருவாங்க. இனிமே ஆக்சுவலி கிடைச்சிச்சுன்னா பேஸ் பிரைஸ்ல எடுத்துருவாங்க டீம்ஸ். அது வரைக்கும் அதுக்கு முன்னாடி வர பிளேயர்ஸ் யாருமே பேஸ் பிரைஸ் கொடுக்க மாட்டாங்க. நைஸா எடுத்துட்டு அதுக்கப்புறம் வரக்கூடிய பிளேயர்ஸ் வந்து அவன் வந்து நோகாம எடுத்துட்டு போயிடும் சொல்லிட்டு பயந்து அவன் ஈட்டு மாட்டாங்க. ஆக்சுவலேட்டட் செட் வந்துச்சுன்னா பேஸ் பிரைஸ் எடுக்க சான்சஸ் இருக்கு. ஸோ அங்க வந்து யாரு கேமரா மிஸ் பண்ணாங்களோ அவங்க ஜேசன் ஹோல்டர் எடுக்க வாய்ப்பு இருக்கு. இன்னொன்னு நான் ஒரு வீடியோ பர்டிகுலர் சொல்லியிருந்தேன். முகமது அப்பாஸ் ஒரு பிளேயர் வந்து நியூசிலாந்துல நம்ம நோட்டபிள் பிளேயரா இருப்பாரு. 21 இயர்ஸ் ஆகுது. சேம் வாட்சன் மாதிரி பிளே பண்ணுவாரு. அவர் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்காருங்க. இங்க ஷார்ட் லிஸ்டா இருக்காரு. எனக்கு அதை பார்த்ததுமே ஷாக்கு. அவர் வந்து இன்ஜுரியில இருக்கிற பிளேயர் ரீசெண்டா ஒரு வார்ம் அப் கேம் மட்டும் தான் விளையாண்டாரு. அவர் இங்க ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்காரு. மேபி எனக்கு தெரிஞ்சது ஸ்டீவன் பிளவிங் ஏதாச்சும் ஒருவேளை அங்க போய் அவர் எப்படி என்ன கண்டிஷன் விசாரிச்சு அவரோட ஆக்சன் ரெஜிஸ்டர் பண்ண சொல்லியிருப்பாரோ என்னமோ. அவர் வந்து அவரோட பேஸ் பிரைஸா 30 தான் பிக்ஸ் பண்ணிருக்காரு நினைக்கிறேன். அப்போ மஞ்சள் சொக்கா எடுக்க வாய்ப்பு இருக்கு. எனக்கு கொஞ்சம் ஈகரா இருக்கு. நான் பாக்குறேன் 75 lakhs முகமது அப்பாஸ். ஓகே ஓகே. ஆல்ரவுண்டர் கேட்டகரி 4ல வராரு. அவரு ரொம்ப பின்னாடி தான் வராரு. லெஃப்ட் டீம் சொல்றாரு. அந்த மாதிரி கமாடிட்டி இல்ல. ஆமா, லெஃப்ட் ஆர்ம் பாஸ் மீடியம் தான். அவரு ரெஜிஸ்டர் பண்ணிருக்கிறது லெஃப்ட் ஆர்ம் பாஸ் மீடியம் தான் போட்டிருக்காரு. ஆனா அவருக்கு நீங்க சொன்ன மாதிரி ஆக்சிலரேட்டட் ஆக்ஷன்ல தான் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுதான் கொஞ்சம் இதுவா அதான் சொன்னேன். இங்க இனிமே டிக் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா பேஸ் பிரைஸ் போயிருவாங்க. ஏன்னா அந்த டீம்ஸுக்கு மட்டும் வேணும். அது பர்டிகுலரா டிக் பண்ணா பேஸ் பிரைஸ் போக சான்சஸ் இருக்கு. நிறைய பிளேஸ் இருக்காங்க. டியான் ஃபாரஸ்டர் ஜேஎஸ்கேக்கு நியூவா செலக்ட் ஒரு ஆல்ரவுண்டர் இருக்காரு. டியான் ஃபாரஸ்டர் அவருமே ஒரு அப்கமிங் சவுத் ஆப்பிரிக்கன் ஆல்ரவுண்டர் தான். பாக்கலாம் அவருக்குமே ஒரு சான்சஸ் இருக்கீங்க. ஆர்பின் பாட்ச் என்னைக்கு போறாரோ இல்ல அதுக்கப்புறம் அவர் அந்த பிளேஸ் பிடிச்சிருவாரு. டியான் ஃபாரஸ்டர் நிறைய இன்ட்ரெஸ்டிங். ரிச்சர்ட் கிளீசன், கைல் ஜேமிசன் இவங்கலாம் கூட ஃபாஸ்ட் பவுலர் கேட்டகரி 2ல தான் வராங்க. செட்டு 2ல. அதுலதான் வில்லியம் முரோக்கியும் வராங்க. அதுக்கப்புறம் அந்த ஃப்ளோக்ஸ்னு ஒருத்தர் இருக்காருல்ல, ஜக்காரி ஃப்ளோக்ஸ், அவர் நியூசிலாந்து எல்லாருமே அந்த செட்ல வராங்க. அதுதான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. யார் யார் போவாங்கன்னு தெரியல. மேபி ஜேசன் ஹோல்டரே பெஸ்ட் பிரைஸ் கூட கிடைப்பாரான்ட்டு போவாருன்னு தான் தோணுது இந்த செட்டை பார்த்தேன்னா. ஆமா, அதே பேசுங்க. சல்மான் நிசார் இருக்காரு, அமன் கான் எல்லாமே இருக்காங்க. அவங்க எல்லாமே 113, 114 பிளேயர்ஸ் கேட்டகரி அந்த ரேஞ்சில் வராங்க. 100வது பிளேயர்ஸ் மேல வராங்க அவங்க எல்லாருமே. பார்ப்போம். ஜார்ஜ் லிண்டேவும் இருக்காரு. அதுக்கப்புறம் வந்து டுவான் ஜேக்கப்ஸ், சூப்பர் கான்லி இவங்க எல்லாமே இருக்காங்க. அவங்க எல்லாருமே வந்து ஆக்சிலேட்டட் செட் 154, 155 இந்த ரேஞ்சில் வராங்க அவங்க. ஆமா, ஆனா நம்ம சொல்றோம், பட் காம்படிஷன் இருக்குமான்னு தெரியல. 33ல எப்படி காம்படிஷன் போட்டி போடுவாங்கன்னு தெரியல. ஏன்னா இந்தியன்ஸ்கே பாத்தீங்கன்னா 240 இருக்காங்க, என்கேப்டி எல்லாம் சேர்த்து. இவங்களுக்கு வந்து 110ல 33 வரணும்னா அது கொஞ்சம் ஏதாவது ஸ்பெஷலான பிளேயரா இருந்தாதான். இதை பாத்தீங்கன்னா மாதிரி ஒரு போலரா இருக்கணும், இல்லைன்னா பிக் ஹிட்டரா இருக்கணும், இல்ல ஆல்ரவுண்டரா இருந்தா பெரிய டபுள் தமாக்கா இந்த கேமரன் கிரீன் மாதிரி. இங்கதான் 10 நிமிஷங்கள் இங்கதான் வராரு. என்ன கொஞ்சம் கிடைக்கும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் மாத்துலன் ஏதோ ஒரு ஸ்விங்கி போல லைக் டு லைக் பத்திருந்தான். அவரோட மேனேஜரும் இப்படிதான் இருந்தாரு, ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு. நெக்ஸ்ட் அப்கமிங் அவருமே இங்க செலக்ட் ஆயிருக்காரு ஷார்ட் லிஸ்ட் ஆகி. மாத்துலன் பண்ணிதான் பாக்கணும். மாத்துலன் அவருமே ஷார்ட் லிஸ்ட் ஆகியிருக்காருங்க. ஓகே, இதுதான் வந்து செட் 1ல இருக்க பிளேயர்ஸ். இத பத்தின உங்க கருத்துக்கள். செட் 1ல இருக்க பிளேயர்ஸ் வந்து ஹையஸ்டா போயிட்டாங்கன்னா செட் 2ல, அதாவது ஆக்சிலேஷன் செட்ல வரவங்க வந்து என்ன மாதிரி பிரைஸ் போக போறாங்க அப்படின்னு நினைச்சு பார்க்கும்போதுதான் கொஞ்சம் இதுவாதான் இருக்கு, பயமா.
அதுவும் இல்லாம செட் ஒன்ல இருக்க பிளேஸ் எத்தனை பேர் வந்து அன்சோல்டா போறாங்க அப்படின்றதும் கொஞ்சம் பயமா இருக்கு. யாரெல்லாம் அன்சோல்ட் ஆக போறாங்கன்னு தெரியல, யாரெல்லாம் செலக்ட் ஆக போறாங்கன்னு தெரியல. அதெல்லாம் வந்து நம்ம 16th டிசம்பர் அப்போ பாத்துக்கலாம். ஓகே, ஃபைனல் தாட்ஸ் இல்ல அதுக்கு முன்னாடி ஏதாவது இருந்தா சொல்லிருங்க. இந்த மினி ஆக்ஷன் எனக்கு தெரிஞ்சு எப்படி போனா, நம்ம வந்து இவ்வளவு பிளேஸ் சொல்லியிருக்கோம், ஒரு 70 பிளேஸ் கிட்ட கவர் பண்ணோம். இதுல வந்து மினி ஆக்ஷன் பொறுத்த வரைக்கும் எப்படி நடக்கும்னா வந்து முதல் 15 to 20 பிளேஸ்க்கு தான் மேக்சிமம் நம்பர் ஆஃப் பர்ஸ் வந்து செலவு பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து எல்லாம் பேஸ் பிரைஸ் தான் போவாங்க. மேபி நிறைய நம்மளுக்கு தெரிஞ்ச பிளேயர்ஸ் கூட அன்சோல்டா போக வாய்ப்பு இருக்கு. அது பார்ப்போம் நம்ம பொறுத்து. ஏன்னா யங்ஸ்டர்ஸ் எல்லாம் நிறைய பேர் வந்துட்டாங்க. இப்ப ஸ்டீவ் ஸ்மித்தே கூட பாத்தீங்கன்னா சோல்ட் ஆவானே டவுட் தான் எனக்கு தெரிஞ்சது. அதுதான். ஆனா நல்ல பிளேயர், கேப்டன்சி மெட்டீரியல் இருக்க ஒரே பிளேயர் இந்த ஆக்ஷன்லயே அவரு தான். வேற யார்கிட்டயுமே வந்து கேப்டன்சி எபிலிட்டி இல்ல. சப்போஸ் ஏதாவது ஒரு டீமுக்கு கேப்டன் இன்ஜுரி ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா பேஸ் பிரைஸா எடுத்து போட வாய்ப்பு இருக்கு, அவ்வளவுதான். அது கூட அவரு 70க்கு மேல தானே இருக்காரு அந்த லிஸ்ட்ல. சரி, கேமரா கிரீன் எவ்வளவு போவாங்கன்னு சொல்றீங்க? சொல்லிருங்க. அஜய் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் முதல்ல. என்னைய வச்சு பிள்ளையார் சொல்லி போடுறீங்க. சரி, ஓகே. கேகேஆர் கிட்ட இருக்க பர்ஸ் வச்சு பார்க்கும்போது ஒரு அரௌண்ட் ஒரு 25 to 30 crores நான் போவாருன்னு நினைக்கிறேன். அவங்க பர்ஸ்ல பாதி அமௌண்ட் கேமரா கிரீன் தான் கொடு. அவர் வந்து ஒரு 20 வரைக்கும் போவாருன்னு நினைக்கிறேன். அதுக்கு மேல கொஞ்சம் கஷ்டம் தோணுது. நான் மத்த டீம் ஏத்தி விட வந்தா கூட தலையில கட்டிட்டாங்கன்னா பிரச்சனை. அதான் கேகே இருக்கு. அதுவும் ஒரு ஆப்ஷன் நம்ம பார்க்கணும். நம்ம கேகேஆர் தான் எடுக்கிறாங்கன்னு சொல்றோம். கேகேஆர் வந்து வேற யாருக்குன்னா தள்ள கட்டிட்டு திடீர்னு அவங்க லிவிங்ஸ்டனை கூட உள்ள பிடிச்சி போட வாய்ப்பு இருக்கு. அதான் அந்த மாதிரி இதா குளறுபடி கேலிபரா பாக்கலாம். அதுக்கு ஆந்திர இடத்துல ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ரிலீஸ் பண்ணி நைஸா அவர் வந்து ஒரு பொசிஷன் கோச்சிங் போட்டுருக்காங்க. இந்த அளவுக்கு அவங்க எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸா இருக்காங்க தெரியுது. கண்டிப்பா கேமரா நான் உங்களுக்கு காமிக்கிறேன், இங்க பாருங்க. அதை கிடைக்கும். ஓகே, தெரியுது. ஓகே, அவ்வளவுதான் நம்மளோட ப்ரெடிக்ஷன் ஷார்ட் லிஸ்ட். ஃபைனல் தாட்ஸும் இதோட முடிஞ்சிச்சு. இதோட நாங்க நாளைக்கு வேற ஒரு வீடியோல உங்களை பாக்குறோம். ஓகே, அதோட என்ன சொல்லணும்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க நிறைய பேரு, இன்னும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. கமெண்ட்ஸ்ல எதனாவது சஜஷன்ஸ் இருந்துச்சுன்னா போஸ்ட் பண்ணுங்க சஜஷன்ஸ. அப்புறம் வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அது ரொம்ப ஃபியூச்சர்ல எங்களுக்கு இருப்பாங்க. நாங்களும் வந்து நல்ல நல்ல கண்டென்ட்டா கொடுக்க முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஓகே கைஸ், உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். பை, சைனிங் ஆஃப். வி ஆர் பாய்ஸ். பை.